குலதெய்வ வழிபாடு ரொம்பவுமே ஒரு முக்கியமான டாபிக் இது. ஏன்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எப்பயுமே ஒரு ரெண்டு ஜேனரா மக்கள் பிரிஞ்சிருப்பாங்க. ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்ற ஆட்கள், இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா சாமி கும்பிடாத ஆட்கள். ஆனா அந்த சாமி கும்பிடாத ஆட்களா இருந்தா கூட அவங்க குலதெய்வத்தை நீங்க வணங்குறீங்களா அப்படின்னு கேட்டா அடுத்த நிமிஷமே நான் குலதெய்வம் கோயிலுக்குலாம் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனாலுமே அவங்களால அதை மறுக்கவே முடியாது. அவங்க சாமி இல்லைன்னு சொல்லி கூட மறுத்தரலாம். ஆனா அந்த குலதெய்வம் இருக்கா இல்லையான்னு கேட்டா ஒரு செகண்ட் யோசிப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த குலதெய்வம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர் தான். உங்க கூட உயிரா இருந்து வாழ்ந்த மனிதர்களை தான் நீங்க தெய்வமாக்கி இப்ப நீங்க வணங்கிட்டு இருக்கீங்க. ஸோ யாருனாலையுமே நிராகரிக்க முடியாத ஒரு தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடு தான். இந்த குலதெய்வ வழிபாடை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா மாறுபட்டு இருக்கும். சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மாசி பட்ச அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு நடக்கும். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆடி 18க்கு இந்த குலதெய்வ வழிபாடு எல்லாம் நடக்கும். இப்படி ஒரு முறையுமே மாறி மாறி இந்த குலதெய்வ வழிபாடு நடக்கும். இது அவங்கவுங்க கும்பிடுற அந்த சாமியை பொறுத்து. சில பேர் ஆண் தெய்வங்களா இருக்கும், சில பேர் பெண் தெய்வங்களா இருக்கும். ஆனா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களோட முன்னோர்களுக்கு முன்னோர்களா இருந்து இந்த உலகத்துல வாழ்ந்து மறைஞ்சவங்களை தான் நீங்க குலதெய்வமா இன்னுமே வழிபட்டு இருப்பீங்க. சில பேருக்கு யாரு குலதெய்வம் அப்படின்ற மாதிரி விஷயமே தெரியாம இருக்கும். அவங்களாம் பாத்தீங்கன்னா நிறைய கர்மாக்களை சேர்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. கர்ம வினைகள் அதிகமா யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட குலதெய்வம் யாரு அப்படின்றதே தெரியாத நிலைமைக்கு தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரிப்பா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப எதுக்கு இந்த டாபிக் நீ எடுத்துட்டு வந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரீசெண்டா ஒரு புக் படிச்சேன். இந்த மாதிரி குலதெய்வ வழிபாடும் நாட்டுப்புறமும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை படிச்சேன். ஜஸ்ட் அது ஒரு புக்கு தான், ஒரு 80 பேஜ்ல ஒரு புக்கு தான். ஆனா அந்த புக்ல அந்த குலதெய்வ வழிபாட்டை பத்தி அவ்வளவு விஷயங்கள் தத்ரூபா சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயமும் படிக்கும் போது அவ்வளவா அப்படியே என்னோட கனெக்ட் ஆச்சு. ஸோ அந்த கனெக்டான விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதுல மெயினா பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வ வழிபாடு நீங்க பண்றீங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த குலதெய்வம் உங்க வீட்டுல இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு 7 அறிகுறி சொல்லியிருந்தாங்க. அந்த 7 அறிகுறியுமே நான் படிக்கும் போது எனக்கு ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஏன்னா என் வீட்லயுமே ஒரு 4-5 அறிகுறி எல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு நீங்க பண்ணாலுமே வழிய உங்க வீட்டுல அந்த குலதெய்வத்தினுடைய அந்த ஆசை இருக்கு, அந்த குலதெய்வம் உங்க வீட்டுல இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு 7 அறிகுறிகளை தான் அந்த வீட்டுல சொல்ல வந்துருங்க. ஸோ கண்டிப்பா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அந்த 7 அறிகுறிகள் என்ன, உண்மையிலே இந்த அறிகுறி எல்லாம் உங்க வீட்டுல இருக்கா இல்லையான்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ அப்ப அது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க வீட்டில் நீங்க செவ்வாய்க்கிழமையாகட்டும் இல்லை வெள்ளிக்கிழமையாகட்டும், ஸோ வாரத்தில் 2 நாள் நார்மலாக பூஜை பண்ணுவாங்க. ஸோ மற்றவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா வாரம் முழுக்கமே இந்த பூஜை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க என்னைக்கு பூஜை பண்றீங்களோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நறுமணம் ஒரு வாசம் அந்த காத்துல அப்படியே வீசும். நீங்க சாமிக்கு பூ கூட வச்சிருக்க மாட்டீங்க, ஆனா அந்த காத்துல ஒரு மல்லிகைப்பூ வாசனம், ஒரு சந்தன வாசனம் எல்லாம் அடிக்கும். இதை ரியலாவே நிறைய பேர் ஃபீல் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க சாமி கும்பிட்ற நேரத்தில் அந்த பூஜை செய்யற நேரத்தில் இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல குலதெய்வம் வாசம் செய்யுது அப்படின்றதான் உண்மை. அடுத்து ரெண்டாவதா பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வத்தினுடைய பெயர். உங்க குலதெய்வத்தினுடைய பெயர் ஆண் தெய்வமா இருக்கலாம், பெண் தெய்வமா இருக்கலாம். உங்களை அறியாமலே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 10 தடவையாவது அந்த பெயரை நீங்க உச்சரிச்சிருப்பீங்க. அது இப்ப நான் சொன்னப்பறதான் நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. ஆமா, நான் அடிக்கடி இந்த பேரை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி இப்பதான் உங்களுக்கு மைண்ட்ல அது ரீச் ஆயிருந்திருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு 5 அல்லது 10 முறையாவது அந்த குலதெய்வத்தினுடைய பெயர் உங்களை அறியாமலே நீங்க உச்சரிச்சுட்டு இருக்கீங்க, ஏதாவது சந்தர்ப்பத்துல நீங்க அதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில உங்க வீட்டுல குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கு அப்படின்றதான் உண்மை. மூணாவதா பாத்தீங்கன்னா எல்லாருமே தூங்குவோம். ஆனா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போது ஒரு கனவு வரும். இந்த கனவு எல்லாத்துக்குமே வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னன்னைக்கு அந்த வாழ்வுல என்னென்னலாம் நடந்துச்சோ அதுதான் கனவா வரும். ஆனா இந்த கனவு எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீகம் சார்ந்த கனவா தான் வரும். ஆனா இருந்தாலும் அந்த கனவுல ஒரு பெண் குழந்தையோ இல்ல ஒரு மஞ்சள் கலர் சேலை கட்டின ஒரு வயசு பிள்ளை அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் உங்க கனவுல வருது, அடிக்கடி வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்க குலதெய்வம் தான். அது உங்க குலதெய்வம் உங்க வீட்டுல வாசம் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்றதான் உண்மை. நாலாவதா பாத்தீங்கன்னா உங்களை அறியாமையே நிறைய இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட் பின்னாரம் நடந்திருக்கும். ஆனா ஒரு செகண்ட்ல நான் உயிர் தப்பிச்சிட்டேன். அந்த ஒரு செகண்ட்னு சொல்லுவீங்கல்ல, மயிரிலையில நான் உயிர் தப்பிச்சிட்டேன், கொஞ்சம் இல்ல என் காலில் இடிச்சிருக்கும், கொஞ்சம் இல்ல என் கை போயிருக்கும். அந்த இடத்துல உங்களை தப்பிக்க வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வம் தான். அந்த குலதெய்வம் அருள் இருந்தா மட்டும்தான் உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது இல்ல, நான் மயிரிலையில உயிர் தப்பிச்சிட்டேன்ப்பா, கொஞ்சம் இல்லப்பா நான்
மாட்டியிருப்போம் அப்படிலாம் தோணுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களை வந்து தப்பிக்க வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வம் தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்குலாம் நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வம் வாசம் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்றதான் அர்த்தம். அடுத்து 5ஆவதா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுகளில் வந்து பள்ளிகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னோன்னே வந்து உங்களுக்கு தோணலாம், பள்ளி என்னப்பா எல்லா வீட்லேயும் தான் பள்ளி இருக்குது, இதுல என்ன வந்து அதிசயமா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளி இருக்கும், ஆனால் அந்த பள்ளி சத்தம் போடுதா போடலையான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து நோட் பண்ணுங்க. ஸோ எந்த வீட்டிலலாம் வந்து பள்ளிகள் அதிகமாக இருந்து அந்த பள்ளியில் வந்து அதிகமாக கூச்சல் இட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வம் வாசம் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்றதான் அர்த்தம். அடுத்ததா 6ஆவதா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உங்க குலசாமி கோயில்ல இருந்து நீங்க வந்து சாமி கும்பிட்டு வரும்போது விபூதி இந்த எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து கொண்டு வருவீங்கல்ல. ஸோ நீங்க கொண்டு வர்ற எலுமிச்சம்பழத்துல உங்களுடைய ஆபீஸ்லயோ இல்ல உங்க வீட்லயோ இல்ல உங்க பீரோலயோ வச்சுட்டு நீங்க ஒரு மாசம் கழிச்சு நீங்க பார்த்தா கூட அந்த எலுமிச்சம்பழம் வந்து காஞ்சி தான் போயிருக்குமே ஒழிய அது எக்காரணம் கொண்டுமே வந்து அது அழுகி போயிருக்காது. அப்படின்னு மேலே வந்து அது காஞ்சி தான் போகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்க வீட்டுல வந்து குலதெய்வம் வாசம் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்றதா அர்த்தம். அடுத்த 7ஆவதா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எந்த காரியம் எடுத்தாலும் அதுல எவ்வளவு தடைகள், சின்ன சின்ன தடைகள் வந்து எவ்வளவுதான் வந்தாலும் கரெக்டா நீங்க எடுத்த காரியத்தை வந்து கண்டிப்பா வந்து வெற்றியில தான் கொண்டு போய் முடிப்பீங்க. இப்ப நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பைக் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து நிறைய செலவுகள்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா அது எதையுமே வந்து நீங்க வந்து பொருட்படுத்தாம நீங்க முன்னேறி போய்கிட்டே இருந்து நீங்க எதை வாங்கணும்னு நினைச்சீங்களோ அதை வந்து நீங்க வாங்கிடுவீங்க. ஸோ எவ்வளவு தடைகள் வந்தாலுமே வந்து நீங்க எடுத்துக்கிட்ட விஷயத்துல வந்து நீங்க வெற்றி அடைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் இருக்கு, உங்க வீட்டுல வந்து குலதெய்வம் வாசம் செய்யறாங்க அப்படின்றதா உண்மை. இந்த 7 விஷயமே வந்து நான் அந்த புக்ல படிக்கும்போது வந்து ரொம்பவுமே வந்து நான் வந்து இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஏன்னா இந்த 7 விஷயத்துல ஒரு 4-5 விஷயங்கள் வந்து எங்க வீட்லயுமே வந்து நடந்துட்டு இருக்கு. இதுதான் வந்து குலதெய்வம் வந்து உங்க வீட்டுல இருக்கிறதுக்கான அந்த அறிகுறிகள். ஸோ இந்த 7 அறிகுறிகளுமே வந்து நான் சொல்லல, அந்த புக்ல போடுற விஷயத்தை தான் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த 7 அறிகுறியில ஏதாவது ஒரு 2 அறிகுறி இல்ல 3 அறிகுறி இல்ல 7மே எங்க வீட்டுல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய குலதெய்வமே வந்து யாருன்னு தெரியாது, அது எப்படி வணங்குறதுன்னு தெரியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த புக் வேணும்னா கூட இந்த புக்கோட லிங்க்கும் வந்து நான் வந்து ஷேர் பண்றேன். இல்ல அந்த புக்கை படிச்சுட்டு இதெல்லாம் எப்படி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாலும் நான் வீடியோவை வந்து கிரியேட் பண்றேன். ஸோ கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல இந்த 7 அறிகுறியில எத்தனை அறிகுறிகள் வந்து உங்க வீட்டுல இருக்கு, இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா வந்து இதே மாதிரியான அடுத்த ஒரு வீடியோல வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.